உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு லொஸ்லியா மேம் அவர்களின் பாடசாலை. ஸோ அவங்க அந்த தொலைக்காட்சியில் சக்தி டிவியில் அவங்களுக்கு வேலை கிடைச்சதுக்கப்புறம் ஸோ எங்கள் அம்மா கிட்ட என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் ட்ரிங்கோமேலி. ஸோ ட்ரிங்கோமேலியில் இருக்கிற முக்கியமான இடங்கள், பீச், காளிகோயில், அப்புறம் அந்த ரோட் வியூஸ், ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ வாங்க ஒன்றா பயணிப்போம். இப்போது இலங்கை டைம் 5:45 அதிகாலை. ஸோ பயணத்தை தொடர போகிறேன். ஸோ இப்போ தான் விடிஞ்சு கொண்டிருக்கு, சூரியன் இன்னும் வரையில. ஸோ நடைப்பயணம்தான். ஸோ இன்னும் விடியலை, பொழுது விடியலை. ஸோ பட் பார்க்க அமைதியாக இருக்குது. ஸோ அதனால் அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, ஃபீல்ஸ் கிரேட். இப்படி நேராக போனால் பீச் வரும். நேராக தெரியுது பாருங்கள். ஸோ ஹலோ ஹலோ, குட் மார்னிங், குட் மார்னிங், ஹலோ, குட் மார்னிங். ஸோ அவங்க பயந்துட்டாங்க போல இருக்கு, ஓடிட்டாங்க. ஸோ நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ பீச்சுக்கு போய் கொண்டிருக்கேன். இன்னும் ஒரு 1 மினிட்டில் பீச் வந்துடும். ஸோ கிட்ட வந்தாச்சு பீச். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஆட்கள் வந்திருக்காங்க, 2-3 பேர். ஸோ பீச் உள்ளே போமா, வாங்க. ஸோ வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் பல வருடத்துக்கு அப்புறம் பீச்சை பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்காக முக்கியமாக இந்த வீடியோ. ஹலோ ஹலோ. தண்ணி முதல் அங்கே தள்ளி இருந்தது. ஸோ இப்போ முன்னுக்கு வந்துருக்குது.
ஸோ இதான் திருவோணமலை பீச். திருவோணமலையிலேயே பெரிய பீச் தான். உள்ளே போய் பார்ப்போமா, வாங்க. என்ன இருந்தாலும் இந்த மார்னிங்கில் ஸோ அந்த அலைகளோட சத்தம், பீச்சில் அந்த ஃப்ரெஷ் காற்று, ஸோ மணல், இந்த மணல் மண், ஸோ ஃப்ரெஷ்ஷான ஏர், ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும். இதில் சன்னும் ரைஸ் பண்ணிச்சேன்னா வேறு லெவலில் இருக்கும். பட் டுடே வந்து சன் வர காணோம். ஒரு ரொம்ப ஹாப்பியான ஃபீலாக இருக்குது. ஏ ஸோ பீச் பார்த்தாச்சு. ஸோ இப்போ இப்படியே லொஸ்லியா மேம்ட ஸ்கூல் வழியாக போக போகிறேன். ஸோ வாங்க. ஸோ இப்போ இப்படியே இந்த பாதையால் போய்கொண்டிருக்கேன். ஸோ போயிட்டு இப்படியே போனால் அங்கால போகலாம். ஸோ ரோட்டுக்கு வந்தாச்சு. ரோட்லேருந்து அப்படியே நேராக போக போகிறேன். ஸோ இப்போது லொஸ்லியா மேம் அவர்கள்ட்ட ஸ்கூலை நோக்கி போய்கொண்டிருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 1 மினிட்டில் அவங்களோட ஸ்கூல் வந்துடும். ஸோ இது ஒரு அழகான ஒரு சீனரி. ஸோ ரொம்ப ஹாப்பி ஃபீலிங்ஸ். மார்னிங்னாலே ரொம்ப ஹாப்பி ஃபீலிங்ஸ். ஸோ இந்த ஆலமரம் இருக்குல்ல, இந்த ஆலமரம், ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 25, இது ஆலமரமாக என்ன மரம்னு தெரியல, பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 22 வருஷமாக இந்த இடத்துல இருக்குது. ஸோ சின்ன வயசில் பீச்சுக்கு வரைக்குள்ளெல்லாம் இந்த மரத்தை க்ராஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். ஸோ இப்போவும் இந்த மரம் இருக்குது. இது வந்து லைப்ரரி. ஸோ இதான் ஸோ இதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா லொஸ்லியா மேம்ட ஸ்கூல் வரும். ஸோ இந்த ப்ளூ கலர் சுவர் தெரியுது இல்லை, ஸோ அதுதான் வந்து லொஸ்லியா மேம் அவர்களின் பாடசாலை. ஸோ இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக வரும்.
ஸோ உள்ள மாடுகள் வர்றாங்க. ஸோ இதுதான் பாடசாலை. ஸோ அவங்களோட ஸ்கூல் சென்ட் மேரிஸ் காலேஜ். ஸோ எங்களோட அம்மாவோட ஸ்கூலும் கூட. ஸோ எங்கள் அம்மா டீச்சராக ஒர்க் பண்ணாங்க. ஸோ எங்கள் அம்மாவோட ஸ்டூடெண்ட் தான் லொஸ்லியா மேம். ஸோ நான் அப்படியே இந்த பாதை வழியாக இங்கால போகிறேன். ஸோ இதான் பாடசாலை. ஸோ அது மெயின் கேட். ஸோ ஏஎல் படிக்கிறவங்க பெரிய பிள்ளைகளெல்லாம் இந்த கேட் வழியாக தான் வருவாங்க. ஓகே, ஸோ இன்னொரு கேட் இருக்குது இதுக்கு. ஸோ அதை நான் இங்கே வந்து காமிக்கிறேன். சின்ன வயசில் படம் பார்க்க போகிறதுக்கு இந்த தியேட்டருக்கு தான் போவோம். நெல்சன் தியேட்டர் 2 பேர். ஸோ இப்போது தியேட்டருக்கு போய் படம் பார்த்து ரொம்ப நாள். ஸோ நெல்சன் தியேட்டர் உங்களில் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஸோ நெல்சன் தியேட்டர். ஸோ அவங்களே படம் இல்லாமல் ஸோ இந்த காலகட்டத்தில் தியேட்டர் க்ளோஸ்ன்றபடியாக தியேட்டர் இப்படி இருக்குது. ஸோ மற்றும்படி வந்து மார்னிங்கே வந்து ஷோ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க 9 மணி போல். அண்ட் இது வந்து இன்னொரு பக்கம் சென்ட் மேரிஸ் காலேஜ். ஸோ எங்களோட அம்மா வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிக்குள்ள ஆட்டோவில் வந்து இதில் இறங்குவாங்க. ஸோ இது வந்து இன்னொரு பக்கம். ஓகே, லொஸ்லியா அவர்களின் பாடசாலை. ஸோ இந்த கேட் வழியாக லொஸ்லியா மேம் வந்து அவங்களும் ஆட்டோலேருந்து இறங்கிக்க இந்த கேட் வழியாக தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லாட்டா அதர் சைட்டும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எங்களோட அம்மா. ஸோ சென்ட் மேரிஸ் காலேஜில் டீச்சராக இருந்தவங்க. ஸோ 2017 வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஸோ லொஸ்லியா மேமுக்கு இவங்க கிளாஸ் டீச்சராக இருந்திருக்காங்க. ஸோ லொஸ்லியா மேம் வந்து அவங்களுக்கு வேலை கிடைத்ததுக்கு பிறகு, சக்தி டிவியில் வேலை கிடைத்ததுக்கு பிறகு ஸோ அம்மாவிடம் சொல்லி பிளஸ்ஸிங் வாங்கினாங்க. ஸோ நேற்று கூட இந்த விடயத்தை அம்மா சொல்லி பெருமைப்பட்டாங்க. ஸோ இந்த மூமெண்ட்டை வந்து நான் உங்கள் கூட ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ லொஸ்லியா மேமுக்கு வந்து அந்த தன்னடக்கம், ஸோ அந்த பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறது ஸோ எப்போவுமே இருக்குது. ஸோ அவங்க குணத்துக்கு தான் அவங்க நல்லா இருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் நல்லா இருப்பாங்க. ஸோ இப்போ அகெயின் இங்கால பக்கம் போக போகிறேன். ஸோ இது கிரவுண்ட். ஸோ என்னால் மறக்க முடியாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கூல் படிக்கிற டைமில், OLAL படிக்கிற டைமில் வந்து ஸ்கூல் முடிஞ்ச பிறகு ஸோ இந்த கிரவுண்டில் தான் வந்து கரெக்டாக 3 மணி 2 மணிக்கு ஸ்கூல் முடியும். ஸோ 3 மணிக்கு இந்த கிரவுண்டுக்கு வந்துடுவோம். ஸோ அங்கே அதில் அந்த பைக்குன்னு இருக்குல்ல, ஸோ அதுதான் அங்கோட பீச். ஸோ ஒரு 10-12 பேர் வருவோம் சொல்லி வச்சு. இரவு 7 மணி 8 மணி இல்லை, ஒரு 6லேருந்து 7 மணி வரைக்கும் ப்ளே பண்ணுவோம். ஸோ மறக்க முடியாத ஞாபகங்கள். ஸோ அந்த ஸ்டேடியம் தெரியுதில்ல, அந்த ஸ்டேடியம் வந்து எங்களோட அப்பா இன்ஜினியராக இருக்க கட்டினவர். ஸோ எங்களோட அப்பா பிளான் போட்டு கொடுத்து கட்டின ஸ்டேடியம் தான் அந்த ஸ்டேடியம். ஸோ இப்படியே வந்து போனால் காளி கோயில் வரும். ஸோ இங்கால சவுக்கால ஹலோ மை ஃப்ரெண்ட், ஹலோ. ஸோ ரோட்டில் போகிறவங்க என்ன பார்த்து என்ன நினைக்கிறாங்களோ தெரியல. யாரோ ஒருத்தர் அலம்பி கொண்டு போகிறான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல இருக்கு. பரவாயில்ல, நம்ம வேலையை பார்க்குறோம். ஸோ
அரை மணித்தால நடந்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் காலம்புரம் வந்து அந்த ஒரு வாக்கிங் வந்து ரொம்ப உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ். அதுவும் இந்த பீச் பக்கம், இந்த கிரவுண்ட் பக்கம் ஃப்ரெஷ் ஏரில் வந்து பண்ணும்போது வந்து வேறு மாதிரி ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கும். நல்ல மூமெண்ட். ஸோ இன்னொரு ஃப்ரெண்ட், ஹலோ. ஸோ இது வந்து எங்களோட ஸ்கூல். இது திருவள்ளுவர் சிலை. இது வந்து எங்களோட ஸ்கூல் கிரவுண்ட், கிண்டி காலேஜ் ஸ்கூல் கிரவுண்ட். ஸோ முந்தி கிரிக்கெட் ப்ராக்டிஸ் எல்லாம் இங்கே தான் ப்ளே பண்ணுறோம் நாங்கள். ஸோ இது எங்களோட ஸ்கூல். இந்த கேட் வழியாக தான் உள்ளே போகிறோம் நாங்கள். ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே போனீங்கன்னா காளி கோயில். ஸோ எங்களோட கிளாஸுக்கு பக்கத்தில் தான் காளி கோயில். நாங்கள் ஸ்கூல் படிக்கக்குள்ள ஸோ படித்த ஞாபகங்கள். ஸோ இந்தியாவில் தெரிகிறது அன்னபூரணி கடை. ஸோ இந்த கடை எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வருஷமாக இருக்குது. இப்போ பூட்டிட்டாங்க. ஸோ வேறு சாப்பாடு கடை பார்க்கணும், பார்ப்போம். ஸோ இந்த ப்ளூ கலர் கேட் அவங்க பூட்டிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை, இப்போ தான் வந்து 6:40. ஸோ 7 மணிக்கு பிறகு தான் திறப்பாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக வந்துவிட்டோம். ஸோ அதான் ப்ராப்ளம். ஸோ ஒரு கடையும் திறந்துருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது கல்லூரி வீதி, ஸோ அந்த லைன் வழியாக போய் கொண்டிருக்கேன். ஸோ இதுதான் கல்லூரி வீதி. ஸ்கூல் படிக்க இந்த இடங்களெல்லாம் அதிகம் யூஸ் பண்ணது. ஸோ இதுவும் எங்களோட 6ஆம் ஆண்டு படித்தது இந்த வகுப்புகளுக்குள்ளே தான். ஸோ இதுக்களுக்கு தான் அந்த 6ஆம் ஆண்டு வகுப்பு இருக்குது. எங்களோட ஸ்கூலில் இந்த ரோட்டை தாண்டி வரும்போது வந்து பழைய ஞாபகங்கள். ஸ்போர்ட்ஸ் மீட் டைம்லையெல்லாம், அதாவது இப்போ போட்டிகளுக்கு செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து மட்டும் ப்ராக்டிஸ் நடக்கும். ஸோ எண்ட் ஆஃப் இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு டைமில் ஸோ செலக்ட் ஆகிறவங்களுக்கெல்லாம் பாடம் நடக்கும். ஸோ நாங்கள் பொய்யை சொல்லி போட்டு நாங்கள் வந்து முக்கியமாக இங்கிலீஷ் பீரியட் டைமில் வந்து நாங்களும் செலக்ட் ஆகிட்டோம் மேம் அப்படின்னு சொல்லி போட்டு கிளாஸ்லையும் இருக்காமல் ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு போகாமல் ஸோ இந்த ரோட் வழியை ஃப்ரெண்ட்ஸோடு வந்து என்ஜாய் பண்ண மெமரிஸ். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வருது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. ஸோ இந்த பிள்ளையார் கோயிலுக்கு வந்து ஒர்க் நடந்து கொண்டிருக்கு. ஸோ இப்படியே போனால் அந்தோனியார் கோயில் வரும். ஸோ அடிக்கடி முந்தி நாங்கள் அங்கே போகிறோம். நாங்கள் ஸோ இவர் யாருன்னு தெரியல, என்னை பார்த்துட்டு ஓடி வந்தார். பட் போயிட்டார். ஜூ. ஸோ முந்தி இதுக்குள்ளே தான் எங்களோட வீடு இருந்தது. வீடுனா குவார்ட்டர்ஸ். ஸோ 5 குவார்ட்டர்ஸ் இருந்தது. ஸோ அதில் லாஸ்ட்டாக இருக்கிறது தான் எங்களோட குவார்ட்டர்ஸ். ஸோ இப்போ இது வந்து ஹாலாக மாறிட்டுது, வெட்டிங் ஹால் ஆக்கும். இப்படியே போய் இங்கால பக்கம் திரும்பினா அந்தோனியார் கோயில். ஸோ இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ அவங்களோட வீடு, பழைய மெமரிஸ். சின்ன வயசில் அவங்க வீட்டு அடிக்கடி போகிறது, அவங்க எங்கள் வீட்டு அடிக்கடி வருவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு காலம். ஸோ இது அந்தோனியார் கோயில். ஸோ அந்தோனியார் கோயில் வீதி.
ஸோ இது அந்தோணியார் கோயில். ஸோ கோயில் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ இப்போ வந்து வீட்டை திரும்ப போகிறேன். ஸோ ஒரு 1 hour வாக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வீட்டை பார்க்க போகிறேன். ஸோ இதெல்லாம் அந்தோணியார் கோயில் வளவு. ஸோ கோயிலுக்கு வரவங்க அவங்களோட மோட்டார் பைக் ஸோ அதுகளை வந்து இதுக்குள்ளே விடுவாங்க. ஸோ இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு. ஹலோ ஹலோ ஹலோ. நடைப்பயணம் தொடர்கின்றது. அழகான பூக்கள். ஸோ இப்படியே போனால் அம்பாள் சாப்பாட்டு கடை வரும். ஸோ அந்த கடைக்கு தான் போய் கொண்டிருக்கேன். சாப்பாடு வாங்கியாச்சு. இப்போ வீட்டை போய் கொண்டிருக்கேன். ஸோ 2 கிழங்கு ரொட்டியும் 2 தோசையும் வாங்கினா. ஸோ இப்போ வீட்டை போய் கொண்டிருக்கேன். ஸோ ஸ்ரீலங்கனாலே இன்னொரு ஸ்பெஷல் வந்து இந்த மான் அண்ட் மரை. ஸோ வேலை வந்து ரோட்டில் அடிக்கடி பார்க்கலாம் நீங்கள். ரோட்டில் ஸோ ஆடு மாடுகளை போல் இவங்களும் வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக நடமாடுவாங்க. ஸோ பாய் ஃப்ரெண்ட். ஸோ வீட்டை வந்துட்டேன். ஸோ நான் வீட்டை வந்தோன்னா சூரியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கார். ஸோ பசிக்குது. இது கிழங்கு ரொட்டி பண்ணுவோம். ஸ்ரீலங்காவில் இது ஃபேமஸ். ஸோ எந்த சாப்பாட்டு கடையில் போனீங்கன்னாலும் மோஸ்ட்லி 90% இது இருக்கும். ஸோ உடனடி தேவைக்கு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். ஸ்கூலில் வந்து படிக்கங்க பிரேக்குக்கு இன்டர்வல் டைமில் வந்து கிழங்கு ரொட்டி அப்புறம் ரொட்டி அண்ட் கறி ஸோ இதுகள் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அடித்து பிடிச்சி போய் வாங்கினாங்க. ஸோ இப்போ ஸ்கூலில் கிடந்து வந்து வரைக்குள்ள வந்து அந்த ஞாபகங்கள். ஸோ அதான் இதை மோஸ்ட்லி வாங்கினேன். அதோடு நான் வந்து கடையில் சாப்பாடு வாங்குறது இல்லை, அம்மா சமைக்கிற சாப்பாடு தான் சாப்பிட்றேன்னா, இல்லை நான் குக் பண்ணி சாப்பிடுவேன். ஸோ இந்த வீடியோவுக்கு உதவும் அப்படின்றதுக்காக தான் கிழங்கு ரொட்டி வாங்கினேன். அதோட அந்த ஸ்கூல் மெமரிஸும் வந்துட்டு ஸோ சாப்பிடணும்னு போல தோணிச்சு. ஸோ வாங்கி சாப்பிட்றேன். நல்லாயிருக்கும். எனக்கு இந்த வியூ ரொம்ப பிடிக்கும். ஸோ மோஸ்ட்லி மார்னிங் 4:55 எழும்பிடுவேன். ஸோ அப்போது இங்கே நான் வந்து யோகாசனம் அப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அமைதியாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோட நான் டுடே பயணத்தை வந்து இந்த வீடியோவில் முடித்துக்கொள்கிறேன். ஸோ இது போல் வீடியோஸ் வந்து தொடர்ந்து எங்கள் சேனலில் வரும். ஸோ இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்ல இதயங்களுக்கு நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஸோ உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்,
உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் வந்து வாட்ஸ்அப் குரூப்ஸில் வந்து ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா வெளிநாட்டில் இருக்க நம்ம சகோதர சகோதரிகள், ஸோ நம்ம கிண்டு காலேஜ் அண்ட் சென்ட் மேரிஸ் காலேஜில் படித்தவங்க வெளிநாட்டில் வந்து 10 வருஷம் 15 வருஷம் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஊர் ரோட்டு, நம்ம ஸ்கூலு, படித்த ஸ்கூலு, கடைகளை பார்க்க ஆசைப்பட்டிருப்பாங்க. பட் அவங்களுக்கு இப்படி ஒரு சேனல் இருக்கிறது தெரியாமல் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை தாங்க. பார்த்த நல்ல இதயங்கள் எல்லோருக்கும் நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.